வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிறது ஒரு கோல்ட் காயின் சேவிங்ஸுங்க. அதாவது நம்ம எப்போவுமே ஒரு சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு டேவை நம்ம வந்து எடுத்துக்கணும். ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனோ, ஒரு ஸ்பெஷல் டேஸ், ஃபெஸ்டிவல், பர்த்டேஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் டேஸ் எடுத்துகிட்டு அதுக்காக நம்ம சேமிக்கிறோம். அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் நிறைய முறை நம்மளால் சேமிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷார்ட் டேர்மில் சேமிக்கிறதுனால குயிக்காக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி சேமிக்கிறப்ப நம்மளால் அதிகமான பணத்தை சேமிக்க முடியும். அண்ட் சேவ் பண்ணுற பணத்தை நம்ம தங்கத்தில் முதலீடு பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஃப்யூச்சருக்கு இன்னுமே அது ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கோல்ட் காயின் சேவிங்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம்காக நம்ம சேமிக்கிற ஒரு ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் தான். இதில் எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும், எத்தனை நாளில் நம்ம எடுத்து வைக்க போகிறோம், என்ன மெத்தட், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது. அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், ஸ்டெப்ஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ்க்கான டீட்டெயில்ஸ், கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம சேவ் பண்ணுற பணத்தை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேமிப்பு திட்டங்கள் அண்ட் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இது இல்லாமல் இன்னுமே நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. அது எல்லாமும் தேவைன்றவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோல்ட் காயின்கான சேவிங்ஸு. நம்ம பொதுவாக மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணுற பணத்தில் மேக்ஸிமம் வந்து கோல்டு வாங்குறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அது நமக்கு ஒரு ஈஸி சேவிங்ஸாக இருக்கும், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். மார்க்கெட்டில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். பட் கோல்ட் காயின்ஸோ இல்லை கோல்டு ஜுவல்லரியோ நம்ம சேமிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேஃபாக வந்து வாங்கி வைக்க முடியும். ஃபிசிக்கலாக நம்மக்கிட்ட இருக்கும். அண்ட் எந்த டைமில் வேணாலும் அதை மாற்றி நம்ம பணமாக ஆக்கிக்க முடியும். ஸோ நிறைய பேர் கோல்டை வந்து சேவ் பண்ணுறது ஒரு பழக்கமாக வச்சுருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டை சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் வந்து நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் சொல்லியிருக்கேன், நிறைய கோல்ட் காயின் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்தோம் அப்படின்னாலே நம்மளால் நிறைய தங்கத்தை வந்து சேமிக்க முடியும். சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கு நம்ம நிறைய ஸ்பெஷல் டேஸை வந்து எடுத்துக்கலாம். அதுதான் வந்து ஸ்பெஷல் சேவிங்ஸ். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டப்போ பார்த்திங்கன்னா அதாவது ஃபெஸ்டிவல்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்மஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹஸ்பண்டோட பர்த்டே, நம்மளோட பர்த்டே அண்ட் நம்ம பசங்களோட பர்த்டேவாக இருக்கட்டும், நம்ம ஆனிவர்சரியாக இருக்கட்டும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் அக்ஷய திருதியை, வரலட்சுமி விரதம், தமிழ் நியூ இயர், இந்த மாதிரி நிறைய அக்கேஷன்ஸ் வந்து நமக்கு ஒரு வருஷத்தில் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதில் ஏதாவது ஒரு 4ஓ 5ஓ நம்ம சூஸ் பண்ணி அதில் ஓரளவுக்கு நம்ம கோல்டை சேமித்தோம் அப்படின்னாலே வருஷம் நம்மளால் தங்கத்தை சேமிக்க முடியும். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம்கான ஸ்பெஷல் சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வரலட்சுமி விரதம் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா 8 ஆகஸ்ட் 2025. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் நம்ம வரலட்சுமி பூஜைலாம் வந்து பண்ணுவாங்க. பட் இன்கேஸ் நீங்கள் பூஜை பண்ணல அப்படின்னா கூட அன்னைக்கு டேவை நீங்கள் வந்து மகாலட்சுமிக்கு வந்து பிடிச்சமான பொருள் வந்து தங்கம். ஸோ தங்கத்தில் அவங்க வாசம் செய்வாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தங்கத்தை வாங்கி வச்சிங்க அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் எப்போவுமே இருக்கும். ஸோ இந்த ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம ஏதாவது ஒரு டைமை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சேமித்தோன்னா நம்ம பணமும் வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் அந்த பணத்தை இதுக்காக நம்ம வந்து சேமித்து வைப்போம். இது மூலயமா நம்ம செலவுகள் குறையும், சேமிப்பு அதிகமாகும் அண்ட் வீட்டில் தங்கமும் சேரும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்றத ஒரு கோலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது நமக்கு 8 ஆகஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் நியர்பையில் இருக்குது. நிறைய அமௌண்ட்டு, பெரிய அமௌண்ட்டாக நம்மளால் எடுத்து வைக்க முடியாது. ஸோ நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற கோல் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான அமௌண்ட்டுக்கானது தான். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து 250 மில்லிகிராம் கோல்டு காயின்னு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஷார்ட் டைமில் இருக்கிறப்போ ஓரளவுக்கு நம்ம டெய்லி சேமிக்கிறதுக்கு முடிஞ்ச அமௌண்ட்டாக எடுத்து வைக்கணும் அப்படின்றதுனால. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய அமௌண்ட் உங்களால் சேவ் பண்ண முடியும். உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியும் சேவ் பண்ணலாம். அண்ட் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான சேவிங்ஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 250 மில்லிகிராம் கோல்டு காயின். ஏன்னா கோல்டு காயின் எதுக்காக போட்டிருக்கேன்னா நம்ம
நகையாக வாங்குகிறோன்னா நகைச்சீட்டு போட்டு எடுத்தால் தான் நமக்கு லாபமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு வேஸ்டேஜ் எல்லாம் அதிகமாக வரும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு காயின் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா வேஸ்டேஜ் குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் August 8 அப்படின்னு வர்றதுனால அந்த டைமில் நமக்கு ஆடி ஆஃபர்ஸும் இருக்கும். ஸோ அதனால கோல்டு காயினுக்கு ஒரு சில கடைகளில் வேஸ்டேஜ் இல்லாமல் போடலாம். பட் என்னென்ன கடைகளில் என்ன ஆஃபர்ஸ் போடுறாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. இன்னும் ஒரு 1 வீக் மேலே தான் வந்து நமக்கு ஆடி ஆஃபர்ஸ் எல்லாமே தெரியும். அது வரப்போ நம்ம அந்த வீடியோஸும் நம்ம போடுறோம். ஸோ நீங்கள் இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நம்ம அந்த கோல்டு காயின் வாங்கிக்கலாம். ஏன்னா அதுக்கு வேஸ்டேஜே இருந்தாலும் நமக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அடுத்தது நமக்கு எத்தனை நாள் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். இந்த 250 மில்லிகிராம் சேமிக்கணும்னா இப்போ 8th August இருக்குது. ஸோ இன்னிலேருந்து எத்தனை நாள் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமௌண்ட் வந்து சேவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கோல்டோட ரேட்டும் நமக்கு தேவை. எவ்வளோ கோல்டு ரேட் இருக்குது, நம்ம ஒரு மாதத்தில் என்ன ஆகுன்ற ஒரு கால்குலேஷனோட நம்ம போட்டோம் அப்படின்னா தான் நம்ம நினச்ச மாதிரி அந்த 250 மில்லிகிராம் கோல்டு காயினை வந்து வாங்க முடியும். ஸோ இது வந்து ஷார்ட் டைம் அப்படின்றதுனால நம்ம டெய்லி சேவிங் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். அண்ட் இந்த மாதிரி குயிக்காக நம்ம வந்து சேவ் பண்ணுறது மூலயமா நிறைய அடிக்கடி நம்ம வந்து இந்த மாதிரி சேலஞ்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்னதாக நிறைய தங்கத்தையும் நம்மளால் சேமிக்க முடியும். இப்போ நம்ம கோல்டு எவ்வளோ, அதாவது 250 மில்லிகிராம் வந்து நம்ம வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணுன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 ஜூலை 2025. இன்றைக்கி 22 கேரட் 1 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 9105 ரூபா. 1ஆம் தேதியிலேருந்து கோல்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டே இருக்குது. ஜூன் 30 வரைக்கும் பார்த்திங்கன்னா 8900 8950 இந்த ரேஞ்சில் இருந்தது. 1ஆம் தேதியிலேருந்து 9000 ரூபாய்க்கு மேலே அப்படியே ஏறிட்டே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது தங்கத்துக்கான விலை மட்டும்தான். நீங்கள் நகையோ இல்லை காயின் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான வேஸ்டேஜும் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஒரு 3% சேர்ந்து கொடுத்து தான் நம்ம வந்து தங்கத்தை வாங்க முடியும். அண்ட் இப்போது நம்ம வந்து 250 மில்லிகிராம் கோல்டு காயின் சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கு எத்தனை நாள் நமக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 நாள். அதாவது ஜூலையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி 3. ஸோ இன்னிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அதனால் ஜூலையில் 31 நாள் இருக்குது. ஸோ நமக்கு இன்றைக்கி டேட்டை விட்டால் கூட 28 நாள் இருக்குது. நீங்கள் இன்றைக்கே சேமிக்கிறீங்கன்னா 29 டேஸ் கூட நமக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ அது ஒரு 8 நாள். மொத்தமாக பார்த்தோன்னா 36 நாள் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 36 நாளில் தான் நம்ம வந்து இந்த 250 மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கான பணத்தை சேமிக்க போகிறோம். அண்டு கோல்டு ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கோல்டு ரேட் ஏறிட்டே இருக்கிறதுனால நமக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கிறதுனால கோல்டோட ரேட்டை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சோன்னா தான் கோல்டு ரேட் ஏறினாலும் நம்மளால் கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து 9500 ரூபா 1 கிராம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான சேவிங் பிளான் தான் போட்டிருக்கேன். ஸோ 1 கிராம் 9500 ரூபா இருக்கும் அப்படின்னு நினச்சோன்னா 250 மில்லிகிராம் வந்து பார்த்திங்கன்னா 2375 ரூபா ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 75 ரூபா போட்டிருக்கேன். இதை எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் வந்து 100 மில்லிகிராம் 250 மில்லிகிராம் 500 மில்லிகிராம் இந்த மாதிரி வாங்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிக்ஸடாக வந்து 75 ரூபா அப்படி தான் போடுறாங்க. 1 கிராம்லேருந்து வாங்குறப்ப தான் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து 2% அப்படின்னு பர்சன்டேஜில் கணக்கு பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் இதில் 250 மில்லிகிராம்ன்றதுனால 75 ரூபா அப்படின்னு போட்டிருக்கேன். அண்ட் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்குறீங்க 100 மில்லிகிராம் 250 மில்லிகிராம்லாம் எந்த கடையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஜிஆர்டியில் அவைலபிளாக இருக்குது. அதை தாண்டி மற்ற கடைகளில் வந்து இருக்கான்னு தெரியல. லலிதாவில் ஒரு வாட்டி நான் கேட்குறப்ப பார்த்திங்கன்னா இருந்தது, ஆனால் இப்போ ஸ்டாக் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஜிஆர்டியில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நமக்கு இந்த அமௌண்ட்டும் இந்த வேஸ்டேஜ் 75 ரூபாயும் சேர்த்தோன்னா 2450 ரூபா ஆகுது. அதுக்கு ஜிஎஸ்டி ஒரு 3% வரும். ஸோ அது ஒரு 74 ரூபா போட்டோன்னா நமக்கு 2524 ரூபா தேவைப்படுது இந்த 36 நாளில் 250 மில்லிகிராம் வாங்கிறதுக்கு. அப்போது ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 70 ரூபா நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு நம்மளால் இந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ 36 நாளில் உங்களால் 250 மில்லிகிராம் வந்து கோல்டு காயின் வாங்க முடியும் வரலட்சுமி நோம்புக்கு. ஸோ டெய்லி நம்ம 70 ருபீஸ் அப்படிங்கிறப்ப நம்ம செலவுகளை குறைச்சி நம்ம இந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் டைம் தான் நம்ம சேமிக்க போகிறோம் 36 நாள். ஸோ இதை வந்து நம்ம கோலாக வச்சிட்டோன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த நாட்களில் வந்து நம்ம செலவுகளை குறைச்சி இந்த மாதிரி சேமிப்பை அதிகப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் இதுவே நமக்கு பழக்கமாகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் தொடர்ந்து கூட சேமித்து அப்பப்போ நீங்கள் வந்து மில்லிகிராமில் தங்கத்தை வாங்கிட்டே இருக்கலாம். இப்படி வாங்குறப்போ ஒரு வருஷத்தில் குறிப்பிட்ட அளவுக்கு நம்மளால் சில கிராம்ஸ் வந்து நம்ம கோல்டாக வாங்க முடியும்.
இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.